மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறார் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறார் கேட்கிறார் ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தைதாயாகாதம்மா என்னோட தாயிரந்த
தமிழ் தந்து வளர்த்தாய நீ அவரேதும் செய்யாத தவமேதும் செய்யாத திருப்பிள்ளை நான் அவர்தான் நிறைய பண்றேன். தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான் தாயாகி தமிழ் தந்து வளர்த்தாயி நீ ஒரு கோடி கவி பாடி உடை போற்றுவே ஒரு கோடி கவி பாடி உடை போற்றுவே உன் அருளாலே வருகின்ற துயர் மாற்றுவே அருளாலே வருகின்ற துயர் மாற்றுவே உன் அருளாலே வருகின்ற துயர் மாற்றுவே ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே ஏதோ நோண்டிவிட்டாப்ல மண்ணுமண்டை நல்லா இருந்துச்சு சரணவரமான நோண்டிவிட்டாப்ல அலைமண்டே மாதிரி மலர் சோலை மருதாசலம் வந்துன்னை காண்பதற்கு வழிகாட்டுவாய் உண்டூதும் மனச்சோலை மருதாச்சலம் பண்டுன்னை காண்பதற்கு வழிகாட்டுவார் தூதும் தமக்கோலம் விருந்தாகுமே தூதும் தமக்கோலம் விருந்தாகுமே நீ தருகின்ற ஞானம் போல் விருந்தாகுமே வருகின்ற ஞானப்பால் விருந்தாகுமே நீ தருகின்ற ஞானம் போல் விருந்தாகுமே ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே சிவகுமாராவும் வளர்பாதம் வரவேனே ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே பொய்மலையா மஞ்சள் நீர் ஆரோடி பண்ணை பயிர் வளர்க்கும் பாண்டி மண்டல பெரியவர்களே போரென்றால் புலிகுணம் பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம் உலகெல்லாம் ஒரே இனம் என தத்துவம் கொண்ட வாலிப சிங்கங்களை விரட்டி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய வீர பெண்மணி வந்த மாதர்குல மாணிக்கங்களே கற்றறிந்த பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் சின்ன நடிகன் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்காதற்கு என்பது பொய்யாமொழியில் மெய்யான கருத்து பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் உண்படாத வகையில் கதையை நடாத்தி சென்று கூறி ஏற்ற பொறுப்புக்கிறேன். மீண்டும் வணக்கம். ஹல் வேளமுடைத்து மலைநாடு வேதக்க சோழவநாடு சுருடைத்து பூமியர் கொண்டு நாடு துடைத்து தெள்ளீர் வயிற்றுண்டை நாடு சான்று உடைத்து ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு வகையான பெருமை யானை பல மிக்கது தந்தங்களுக்கு பஞ்சமில்லாத நாடு சேர நாடு முத்துக்களுக்கு பஞ்சமில்லாத நாடு பாண்டிய நாடு சோத்துக்கு பஞ்சமில்லாத நாடு சோழ நாடு அறிஞர்களும் கவிஞர்களும் புலவர்களும் அதிகமாக பிறந்து வளர்ந்தது இந்த வள்ளி வசிக்கின்ற தொண்டை நாடு. நாம் வேடுவனா ஒரு மாதிரி வந்து விட்டோம். ஆனால் ஆலோலம் சோ என்கிற ஓசை முன்னாடி ஓசை கடவுளையே என்ன சத்தம் ரொம்ப குறைஞ்சிக்கிச்சு. அருமையான குரல் விளம். வள்ளி வெகு தூரத்தில் காவல் புரிந்து கொண்டிருக்கிறாள். கிளிநானும் ஒளியும் இடம்நாடுக்கும் மதிநானும் பார்த்தோரை பரவசமாக்கிடும். இவ்வளவு தானா எவ்வளவு வந்தாலும் அவ்வளவு வர்ணித்து தான் ஆக வேண்டும். அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாற்று பசுமண்ணால் உருக்கி வார்த்தை வைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமையின்பார்களை திரிலோக மரணான ஜெயினை ஒழுக்கு வந்த பெண் சாதாரண பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட அழகியை முழுமையாக வர்ணிக்க வேண்டும் என்றால் 1000 நாவடைத்த அந்த ஆதிசடனால் கூட முடியாதாம். ஒரு நாவகத்தை என்ன செய்ய முடியும்? வர்ணித்து தான் ஆக வேண்டும். ஆக ஒரு வகையில் இங்கே சிறப்பான தொழில் சுழன்றும் ஏற்பினது உலகம். அதனால் உழந்தும் உழவே தலை என்கின்ற உழவுத் தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக காடு வெட்டி திணை விதைத்து பயிர் முற்றி காவலுக்கு வந்திருக்கிறாள். கவனிலே கல்வை தடித்தால் அது உண்மையான அடி. கவனிலே கல் வைக்காமல் சொல்லால் அடித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த சுந்தரி. அவ்வளவுதான் என்ட்ரன்ஸ் வசனம். ஹல் கால
காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. வள்ளி நாட்டிலே தொண்டை நாட்டிலே உங்கள் நாட்டிலே வள்ளி நாட்டிலே கவனிலே கல் வைக்காமல் சொல்லால் அடித்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் பாட்டுங்க கை தட்டுறீங்கன்னா அது இந்த ஊர்ல தான். ஏன் வேடுவர் அப்படி சொல்றீங்க? என் பாட்டுக்கெல்லாம் அசந்துருவாங்க. என்னத்தை என்ன எடுத்து தட்டி நான் கை தட்டினோம்னா வெவ்வேறு 2 பாட்டு சேர்த்து பாடுவேன். அப்புறம் வள்ளியை சந்திக்க நேராயிரும் சொல்லி அவங்களும் சிக்கனமாக. அருமையான குரல். வள்ளியுடைய குரலை வைத்து எப்படி வர்ணிக்கின்றால், வள்ளியை பார்த்து விட்டால் என் நிலை என்ன நிலையாகும் என்று தெரியவில்லை. தெய்வரம்பை முன்னார் திருவள்ளுக்கெல்லாம் கைவருந்தவதன் கற்பத்து விட்டானோ அவியர்களுக்குள்ளே அமர்ந்த சிவனார்க்கிய தெய்வ வடிவெடுத்த செயலை வளதானோ வந்தெழுப்பும் கையால் பரணித்தும் மதுரை வந்தெழுப்பும் மகராசி வளதானோ கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து விடுத்திராமல் செம்மலரன் கைமலரால் செய்துவிட்ட பாய்வள் சம்பகவல்லி சரசவல்லி அம்பருக்கு அமிர்தவல்லி ஆரவல்லி சூரவல்லி அவர் அதனால தான் பார்க்காம உட்காந்துருக்கிறாரு. தெரியாம இருக்காரு. நீ தெரியும் ஒன்றும் பண்ண மாட்டார். விடுங்க. எனக்கு ஒரு ரசிகர் இருக்காரு. அது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஊக்குவிக்கிறார். நான் பின்வாங்க கூடாது. எப்படி வர்ணிக்கலாம்? ஆலோலம் என்ற குரல் காட்டி இந்த அருவம் புனத்தே சேரோடுகளை திரை மீது வைத்த சிங்காரி நன்மை சேலோடுகளை திரை மீது வைத்த சிங்காரி 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 சீக்கிரமா சிங்காரி 5 மணியாக போகுது. சிங்காரி சீக்கிரமா சிங்காரி சேலோடு கண்ணை திரை மீது வைத்த சிங்காரி நன்மை காலோடு காலோடு கால் பின்னியனூராக மூங்க கலவை செய்தார் பாலோடு சேர்ந்த பழம் போல் தித்திக்கும் பொழுதில்லை. அமுதும் தேனும் எதற்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு தரும் குளிர்நீர் அன்பே இனிமேல் அருவி தரும் குளிர்நீர் அன்பே இனிமேல் அதுவும் சுடுநீராகும் நமக்கு அதுவும் சுடுநீராகும் நமக்கு அமுதம் தேனும் எதற்கு ஆ
விட்டது என்கின்ற விளக்கினை உணர்த்தி நிறைவாக வள்ளியின் கரம் பிடிக்க வேண்டும். போகுது வார் மனது வேகமாய் ஏன் பேசாம வயசான காலத்துல வீட்டுல இருக்க கூடாதா? ஏன் மாமா நீங்க வந்து கஷ்டப்பட்டு பார்த்தேன். நான் இருக்கே மருமக மக இருக்கு உங்க பிள்ளைய 7 பேர் இருக்காங்க. சரி நீங்க வயசான காலத்துல நம்பிராஜனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை நீங்க காப்பாத்திட்டு இருக்க வேண்டியது எதுக்கு? இருங்க, நீங்க ஆள் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மீசைய பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்கு, எனக்கு தெரியலையா? எங்க நான் தான் நம்பிராஜன், ஏன் மகன். நம்பிராஜனா நம்பிராஜ மகனா? அவருடைய மகன். அப்புறம் நம்பிராஜ மாதிரி இருக்கீங்க. எங்க அப்புறம் புள்ள வந்து அப்பே மாதிரி இல்லாம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியா இருப்பேன்? அதான் சொல்லல, எல்லாமே அவர் மாதிரியே இருக்கு. ஆமாங்க, மகன்னா வயசு குறைவா இருக்கணும்ல. ஆமா, ஆனா உங்களுக்கு நம்பிராஜன் நினைக்கிறது தான் தவறு. உருவம் தான் பெருசு, பலம் சிறுசு. அருவமும் உருவமாகி அனாதியாய் புலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் அந்த உருவத்தை சொல்றீங்களா? எந்த உருவத்தை சொல்றீங்க? அதான் சொல்றேன். என்ன யாருன்னு தெரிகிறதா? யாரும் தெரியல, ஆனா நீங்க போகுது வார் சொன்னீங்க. கழுகுமாமலையிலிருந்து வருகிறேன். உங்க பேரு? கண்டேன் ஒரு மணி கந்தவேடு. கந்த பேரு. உங்க அப்பா பேரு? ஒரு மான்குட்டியை பார்த்தேன். சரி, பெண்குட்டி மான்குட்டி, மான்குட்டி பெண்குட்டி, பெண்குட்டி மான்குட்டி, அந்த குட்டியை பிடிக்கலாம்னு இருக்கிறேன். அதான் பெண்குட்டி மான்குட்டி, அந்த குட்டியை பிடிக்கலாம் நீங்க வந்திருக்கீங்க. உள்ள நான் பாயிற நேரத்துல நீங்க வெளியே அப்படியே பாஞ்சிக்க பாருங்க. பாயும் புலி மாதிரி வந்தீங்க. எவ்வளவு வேகமா வந்தேன் பாருங்க. வந்த வேகத்தை பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. அது மாதிரி நீங்க வந்தீங்க. சோறு வடிச்ச துண்டு அடுப்படையில இருந்து அப்படியே எடுத்து வந்துட்டீங்களா? சட்டை, அந்த சட்டை வேணுமா? சட்டை தாரு. அவர் சட்டை நீங்க வாங்கிக்கோங்க. சட்டை ஓட்டு பண்டமாட்டு முறை. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். கங்கையில விளையுது கோதுமை, காவிரி கரை ஓரத்துல வெத்தலை விளையுது. ஆமா, கோதுமை நீங்க கொடுங்க, வெத்தலை நாங்க கொடுக்குறோம். பண்டமாட்டு முறை. அது மாதிரி இந்த சட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த சட்டையை நீங்க வாங்கிட்டு வச்சுங்க. என் சட்டை ஓட்டு நின்றா பிள்ளைன்னா அவர் எப்படி நிப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. இல்ல அவர் சட்டையை நீங்க போட்டா உங்க பக்கத்துல நான் நிக்க முடியுமான்னு பாருங்க. நான் ஒரு பக்கம் சாக்கெட் மாட்டின மாதிரி இருக்கேன், ஒரு கையை கூட விட முடியாது. மாமா, சரி மாமா, நான் ஒரு பெண்ணை விரும்புறேன். அப்புறம் சொல்லுங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை பண்ணிடுவா. நான் வேற விதத்தை நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு மாமா, அதனால மாமன்னா எந்த மாமா நினைச்சேன்? அதாவது மாமச்சினே. மலையேறி போனாலும் மச்சின உதவி தேவை. அப்ப நான் அந்த மாதிரி ஏறி போகணும்னா யார் உதவி தேவை? மச்சின உதவி தான் தேவை. மலை மாதிரி நீங்களே மலை மாதிரி இருக்கீங்க. மலை ஏறி போகும்போதே மச்சின தேவை தேவை. சரி, நீங்க மலையிலே இருக்கீங்க, மலை மாதிரி இருக்கீங்க. ஆமா, அதனால உங்கள்ட்ட சொல்றேன். சொல்லுங்க. நான் ஒரு பெண்ணை விரும்புறேன். சரி, அண்ணங்காரன் தான் நமக்கு இடைஞ்சலா இருக்கான். யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் என்ன மனுஷன் நான் பாத்துக்கிறேன். அவன் கதையை முடிச்சிட்டோம்னு வச்சுங்க. என் பேர் என்னமோ பேர்ல சொன்னாங்க. அண்ணன் பிரச்சனை பண்ணிட்டேன். வீரத்தேவனா? அவனை மட்டும் எப்படியாவது கண்ணில் சிக்கனான கதையை பேர் என்ன சொன்னியா? எப்படியாவது அவனை ஒரு மருந்தை வச்சோ இல்ல ஏதாவது கட்டையில அடிச்சோ, பேரை சொல்லுங்க. ஏதாவது ஒரு மொட்டைக்கேணியில தள்ளியோ, இல்ல வண்டியை விட்டு அடிச்சோ, ஏதோ வண்டியை விட்டு அடிச்சோ. அது அப்ப பேரை ஒழுங்கா சொல்லுங்க. அவன் சாப்பிடும் போது மாமா கோளார சோத்துல ஏதாவது கலந்துட்டோம்னு வச்சுங்க, அவனை அடிச்செல்லாம் கொள்ள முடியாது. ஆள் உருவம் பெருத்தாள். அதனால அவனை காலி பண்ணனா ஒரே வழி கறிக்குழம்புனா விரும்பி சாப்பிடுவான். அதுல வந்து கொஞ்சோண்டு நம்ம குருணை மருந்தை வச்சிட்டோம்னா ஆள் அவன் கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வழியை கல்யாணம் பண்ணிட்டு போலாம். தயவு செய்து அவங்க அண்ணன் மட்டும் நீங்க எனக்கு ஆளை காட்டுங்க. ஆள் பேரு என்ன கேட்ட மாதிரி தெரிஞ்சு வீரத்தேவன் என்னமோ சொன்னாங்க மாமா. வீரத்தேவன் நினைக்கிறேன். ஆளை தெரியுமா தெரியாதா? அவனை பார்த்தனா சும்மா விட போறேன். கண்டுட்டேன்னு வச்சுங்க. ஏன் இந்த கோபம் கேளுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னா ஊருக்குள்ள வச்சிருந்தா 4 பேர் பொண்ணு குட்டி கேட்டு வருவாங்க, கல்யாணம் பண்ணி தாட்டலாம். ஆமா, அதாங்க முறை. இவன் எவ்வளவு கோளாரா கூட்டி கொண்டு வந்து காட்டுக்குள்ள கொட்டம் போட்டு வச்சுக்கிட்டு, சரி அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு, நீங்க எவ்வளவு ரொம்ப கோவப்படுறீங்களே. நீங்க அவங்களுக்கு பெத்தவங்க வளர்த்தவங்களுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க தெரியாதா? இதுல இன்னொரு நீங்க எவ்வளவு வேதனை படுறீங்களே. இவங்களை இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையில. புள்ள கடத்தி விட்டாங்க சின்ன வயசுல. ஒரு பொம்பளை பிள்ளைய வேட்டைக்கு போன இடத்துல வேட்டையாடிட்டு வரணும், வேட்டையே ஆடக்கூடாதுங்கிறாங்க. ஆனா அவங்க புள்ள கடத்திட்டு வந்திருக்காங்க.
இப்போ அந்த பிள்ளையோட அப்பா அம்மா தேடி இருக்கிறாங்க. நீங்க சொல்ற பார்த்தா என்னைய சொல்ற மாதிரில தெரியுது. புள்ள கடத்தினது நீங்க தானா? புள்ள கடத்தாதங்க, தனியா காட்டுக்குள்ள கிடந்த புள்ளைய ஏய் தூக்கிட்டு தனியா காட்டுக்குள்ள கிடந்துச்சுன்னா என்ன கொலுசா மோதிரமாயா கிடக்கிறதுக்கு? அட குழந்தை கிடந்துங்க, தூக்கி அந்த வளர்த்து ஆளாக்கி இங்க வச்சிருக்கேன். பிள்ளைய தூக்கிட்டு வந்து இல்ல ஆமா, அவங்க அப்பா அம்மா யார்கிட்ட கொண்டு போய் விசாரிச்சு கொடுக்கணும்ல. அட ஒரு புள்ள அனாதைய கிடக்கு, சரி ஒரு புள்ளைக்கு ஆத்தாப்பேனு, அதுக்கு நம்ம ஆத்தாப்பனா இருந்து அப்ப வள்ளி அவங்க அண்ணன் வீர அண்ணன் வீட்டானே வாங்க வச்சாங்க. இல்ல வேற என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. எப்ப உருண்டை மறந்து வைக்கிறேன், ஏங்க கறிக்குழம்பு சாப்பிடணும்னு. உங்களை சொல்லணும் இல்லையே, நான் எனக்கு நல்லா காது கேட்குமுங்க. உங்களை சொல்லணும் இல்லையே, கறிக்குழம்பு குருணை மருந்து நல்லா பிரட்டி வைக்கணும்னு கேள்விப்பட்டேனே. மச்சான். குருணைன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஆ, அரிசி குருணை மெல்லிசா. ஓ அதான்